2020 கொரோனா பெருந்தொற்று காரணமா எல்லாரும் வீட்டிலேயே முடங்கி இருந்த ஒரு சூழல் இருந்தது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு போட்டித் தேர்வும் நடத்த முடியாத ஒரு சூழல் தான் என்னன்னா நிலவிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய விதமா 2021ல நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது. அதாவது கரிய இருள போக்கக்கூடிய ஒரு கதிரவனா தான் இந்த 2021 பார்க்கணும். அந்த வகையில இந்த 2021 உற்சாகமா நம்ம வரவேற்போம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021ல நிறைய வேலைவாய்ப்புகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னா ஏடிசி. ஏடிசி பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கடந்த 1 மாதங்களா பார்த்துட்டே தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஏடிசி ஜாபுக்கான அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர். ஜனவரி மந்த்ல நம்ம அப்ளை பண்ண வேண்டிய முக்கியமான எக்ஸாம்ஸ்ல ஒன்று எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ 33 உயர்ந்த மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஸோ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் ஆகலாம், இல்லைனா என்னன்னா கஸ்டம்ஸ் துறையில் மிக உயர்ந்த பதவியை போகணும், இல்லைனா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆகணும். ஸோ இது போல மிக உயர்ந்த பதவிகளுக்கு இந்த சிஜிஎல் எக்ஸாம்ஸை என்னன்னா எழுதணும். ஸோ இந்த ஜனவரி மந்த்ல நடக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வீக்லி ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்பவுமே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ அந்த வகையில் எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர்ஸ் படிக்கிறவங்க அண்ட் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை டிஎன்பிஎஸ்சி ஜனவரி மந்த் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஜனவரி மந்த் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்டிங் என்னன்னா கொடுக்க போகிறாங்க. ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தான் பிஎஸ்சி போதுமான அளவு. அண்ட் தென் ஏடிக்கு என்னன்னா எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர்ஸ் என்னன்னா நம்ம படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரக்கூடிய மந்த் என்னன்னா ஜனவரி மந்த். ஏஜ் லிமிட் என்னன்னா 13 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லையுமே ஏஜ் லிமிட் என்னன்னா வேரி ஆகிட்டே போதும். இசை எக்ஸாம்பிளா எஸ்சி எஸ்டி எம்பிசி இவங்க எல்லாருக்குமே என்னன்னா ஏஜ் லிமிட் என்னன்னா செட் பண்ணலை. ஸோ 57 வரையும் அவங்க என்னன்னா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரையும் மொத்தமாக என்னன்னா ஒரே லெவல் தான் இருக்க போகுது. மார்னிங் ஈவினிங் 2 டைமுமே என்னன்னா நம்ம எக்ஸாம் எழுதணும். ஸோ 2 டைமும் எழுதக்கூடிய எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் பேப்பரை எழுதணும். தட் மீன்ஸ் ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் என்னன்னா இருக்கும். அதில் ஒரு 300 மார்க்குக்கு என்னன்னா உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா? பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பா? அந்த டவுட் என்னன்னா இருக்கு. இல்லைங்க, டிப்ளமா இன் ஹார்டிகல்ச்சர்ஸ் படித்தவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு என்னன்னா இருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனும் ஜனவரி மந்த் தான் வரப்போகுது. அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்னு அந்த போஸ்டிங்கில் என்னன்னா எக்ஸாம்ஸ் என்னன்னா நடத்துவாங்க. ஸோ இங்கே என்னன்னா நடக்கக்கூடிய எக்ஸாம் என்னன்னா லெவல் 1. தட் மீன்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் பேப்பர் இன் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஒரு டெக்னிக்கல் பேப்பரையும் நம்ம என்னன்னா எழுதுறது போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு கூட என்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கை ஜனவரி மந்தில் என்னன்னா நோட்டிஃபிகேஷனாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மந்த் அடுத்த மாதமே பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல பிஎஸ்சி படித்தவங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஏஓன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னன்னா பிப்ரவரியில் விடுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் எப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும், டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும், அண்ட் தென் இன்டர்வியூ இருக்கும். அப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது விவசாயம் சார்ந்த தோட்டக்கலை சார்ந்த படிப்புகளை படித்தவங்களுக்கு இந்த 2021 ஸ்டார்டிங்கே தொடக்கமே ஒரு அமோகமான தொடக்கமாக என்னன்னா இருக்கு. ஸோ ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க எல்லாருமே என்னன்னா இப்போ நல்லா அவங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் படிச்சுட்டே இருங்க. பிப்ரவரியில் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு மட்டும்தான் ஜாபா? அந்த டவுட் இருக்கு இல்லைங்களா? இல்லவே இல்லை. 10th முடிச்சவங்களுக்கு கூட நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. ஸோ பிப்ரவரி மந்த்ல 10th மட்டுமே குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய
எம்டிஎஸ் ஜாப் வந்து என்னன்னா வரப்போகுது. ஸோ எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக நீங்க வந்து என்னன்னா இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான ஏஜ் லிமிட் 25. பட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து என்னன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து என்னன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பல பேருடைய கனவா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து என்னன்னா இருக்கு. ஸோ நம்மளுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பிப்ரவரி மந்த் வந்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கான எக்ஸாமுக்கும் வந்து என்னன்னா நீங்க இப்பத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து என்னன்னா பிப்ரவரியில தான் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ பிப்ரவரியில வேற ஏதாவது டெக்னிக்கல் எக்ஸாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருது. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ். ஸோ கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ஒரு ரேர் எக்ஸாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நமக்கு டீடைல்டா குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா இல்லையான்றது எல்லாமே தெரியும். பட் அதுக்காக படிக்க வேண்டியவங்க வந்து என்னன்னா இப்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மார்ச் மந்த்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் வருதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்ச் மந்த்தை பொறுத்தவரையும் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே படிக்கணும்னு காத்திருக்காம இப்போவே வந்து என்னன்னா படிக்க காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. இது முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இதே மார்ச் மந்த் நம்மளுடைய மெடிக்கல் சைடில் வந்து என்னன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் சொல்லிட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா பிபிஎஸ்சி, ஓகேங்களா, பேச்சுலர் டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ், அவங்க தான் வந்து என்னன்னா இந்த எக்ஸாம்ஸை வந்து என்னன்னா எழுத முடியும். ஸோ இது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் வந்து என்னன்னா 13 வந்து என்னன்னா அன்ரிசர்வ்டுக்கு இருக்கு. மற்ற கேஸ்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் படி ரிசர்வேஷன்ஸ் வந்து அந்த ரிலாக்ஸேஷனுமே வந்து என்னன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ், இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் ரெண்டுத்துலயுமே வந்து நீங்க என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்றது போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 200 மார்க் வந்து என்னன்னா ஜெனரல் ஸ்டடீஸும் ஒரு 300 மார்க் வந்து என்னன்னா உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பரை வந்து என்னன்னா நீங்க வந்து என்னன்னா எழுதுறது போல இருக்கும். ஃபர்தரா வந்து என்னன்னா இன்டர்வியூவும் வந்து என்னன்னா இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியம் படிச்சவங்களுக்கு, பிஏ இன் தமிழ் படிச்சவங்களுக்கு வந்து என்னன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா ஜூனியர் எபிகிராபிக் அந்த ஒரு போஸ்டிங் வந்து என்னன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது. இது மார்ச் மந்த் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன்ஸ். இதுவும் டிஎன்பிஎஸ்சி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங் தான் நம்ம சொல்லணும். ஸோ டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு ஏற்கனவே சொன்ன எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ மொத்தமா 500 மார்க்குக்கு வந்து என்னன்னா நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. பென் அண்ட் பேப்பர் மோடு தான். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தா ஒரு ஏடி போஸ்ட் வந்து என்னன்னா வரப்போகுது. ஸோ மார்ச் மந்த்ல ஏடி போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிபிகேஷன்ஸ். அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் வந்து என்னன்னா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே லெவல் 1 அண்ட் இன்டர்வியூ. லெவல் 1ல ஜெனரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் உங்கள் டெக்னிக்கல் பேப்பரை நீங்க எழுதுறது போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மார்ச் மந்த்ல நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மார்ச் மந்த்ல எஸ்எஸ்சி போர்டு மூலமா வந்து நடத்தக்கூடிய எக்ஸாம் என்னன்னா ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எழுதிருப்பீங்க. ஸோ அதே எக்ஸாம் தான் இப்போ மறுபடியும் வருது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து என்னன்னா ரிட்டன் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் நீங்க பிசிக்கலுக்குமே வந்து என்னன்னா ரெடி ஆகிறது போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிடி எக்ஸாமுக்காக, ஜிடி கான்ஸ்டபிளுக்காக ட்ரை பண்றவங்க இப்பத்துல இருந்து பிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து என்னன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனா தான் இருக்க போகுது. இப்போ ஏப்ரல் மந்த்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் மந்த்ல டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப எதிர்பார்த்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே இந்த எக்ஸாமை எதிர்பார்த்து தான் இந்த ஒரு வருஷமா நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த எக்ஸாமை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாமுமே ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் டெக்னிக்கல் இந்த 2 பேப்பரும் நீங்கள் எழுதுறது போல இருக்கும். அந்த இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸுக்கு வந்து என்னன்னா 70 மார்க் வந்து என்னன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் இப்போவே படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது டைரக்டா ஏடபிள்யூ ஆகணும்,
ஸோ இது போல என்ஜினியர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஒரு உயர்ந்த ஒரு பதவியா வந்து என்னன்னா அடையணும்னா இந்த என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியம். ஸோ ஏப்ரல் மந்த்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஇ ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இந்த 2 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனும் வரப்போகுது. ஸோ டெக்னிக்கல் சைடில் நீங்கள் இப்போவே வந்து என்னென்னா ஸ்ட்ராங் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சைட் பை சைடு சைமல்டேனியஸாகவே நீங்கள் வந்து என்ன படிக்கணும், ஜிஎஸ் வந்து என்னென்னா படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் மந்தில் அடுத்ததாக நடக்கக்கூடிய இன்னொரு ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா ஏடி எக்ஸாம். ஏடி எக்ஸாம் ஃபார் த கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட். ஆடிட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இந்த ஒரு எக்ஸாம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம். ஸோ இதில் வந்து என்னென்னா எம்ஏ இன் கோஆப்ரேஷன், அதாவது கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து என்னென்னா படிச்சிருக்கணும். ஆர் எம்காம் வந்து என்னென்னா படிச்சிருக்கணும். நீங்கள் எது படிச்சிருந்தாலும் கோஆபரேட்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டை நீங்கள் வந்து ஒரு பேப்பராக படிச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. டீடைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோடனே எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்னா ஃபர்தராக நம்ம வந்து என்னென்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்னென்னா லெவல் 1, தட் மீன்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ், டெக்னிக்கல், தென் இன்டர்வியூ, இது மூணுமே வந்து என்னன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது புள்ளியியல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ். ஸோ இந்த புள்ளியியல் துறையில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் ஏப்ரல் மாதத்துல தான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் as well as ஜெனரல் ஸ்டடீஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் எழுதிட்டு தென் இன்டர்வியூ வந்து என்னென்னா அட்டன் பண்ணணும். ஸோ ஏப்ரல் மந்தில் நடக்கக்கூடிய கடைசி ஒரு 2 எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா ஜியாலஜி, எம்எஸ்சி இன் ஜியாலஜி படித்தவங்க வந்து என்னென்னா இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். என்ன எக்ஸாம்? கம்பைன்ட் ஜியாலஜி சர்வீசஸ். ஸோ இந்த சர்வீஸும் வந்து என்னென்னா ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் தான். இதில் வந்து என்னென்னா ஜெனரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பரை நீங்கள் எழுதணும். தென் இன்டர்வியூ ரெக்கார்டு வந்து என்னென்னா இருக்குது. தென் ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன ஏப்ரல் மாதத்துலன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லாயர் முடிச்சிருக்கீங்க, பார் கவுன்சிலில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 வருஷம் உங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னென்னா ஏப்ரல் மந்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் ஆகிட்டு நல்ல பெருமையோட வேலை செய்யலாம். ஸோ ஏப்ரல் மந்தில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து என்னென்னா டெக்னிக்கல் எக்ஸாமாக தான் இருக்குது. அது ஸ்டேட்டாக இருக்கலாம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போத்துலேருந்து பார்த்தாலும் 4 மாதம் உங்கள் கையில் வந்து என்னென்னா இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஒரு 60% சிலபஸை கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா முடிச்சு வைங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரிமைனிங் ஒரு 20% படிங்க. ஸோ டோட்டலாக ஒரு 80% சிலபஸை நல்லா தரவாக படித்தாலே ஒரு 90% கொஸ்டினை ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்னா மே மாதத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ், அதை நம்ம வந்து என்னென்னா பார்க்கலாம். மே மாசத்துல டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா அதிகப்படியான மக்கள் எதிர்பார்த்து இருந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் மே மந்த்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம ஏடி, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் பசங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உதவியா இருக்கும். தென் தேர்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் த எவாலுவேஷன்ஸ் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் விடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா 3வது நோட்டிஃபிகேஷன்ஸ். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஜி டிகிரி இன் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 பொறுத்த வரையும் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அங்க பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆல் டிகிரி, எனி டிகிரி வந்து என்னன்னா அப்ளை பண்ணி குரூப் 2 வந்து என்னன்னா எழுதலாம். ஸோ இந்த வாட்டி குரூப் 2 ஆஸ் வெல் அஸ் குரூப் 2A ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்கும் நிறைய இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ ஜூன் மந்த்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, ஜூன் மந்த்தை பொறுத்தவரையும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இதுல முதல்ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னவா இருக்குன்னா ஸ்டோர் கீப்பர் இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டெக்னிக்கல் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இதுக்கான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் HSC, அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதுதான் வந்து என்னன்னா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததா இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஏடி, அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் விங்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியா ஏடி நம்ம பார்க்கலாம். ஸோ ஏடி போஸ்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஜூன் மந்த்ல வருது. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் டெக்னிக்கலாக தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து என்னன்னா இப்பத்துல இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்ததா வரக்கூடிய 2 பெரிய நோட்டிஃபிகேஷன்ஸ்,
இந்த நோட்டிபிகேஷன்ஸ் என்னன்னா எல்லாருமே எழுதலாம், எனி டிகிரி கேன் அப்ளை. ஓகேங்களா? ஸோ ஜெயிலர், ஓகேங்களா? ஸோ ஜெயிலர் ஃபார் மென் ஆஸ் வெல் அஸ் உமன். ஓகேங்களா? ஸோ 2 பேருக்குமே 2 இருபாலினத்திற்கும் இந்த ஜெயிலர் எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா கண்டக்ட் பண்றாங்க. ஜெயிலர் எக்ஸாமை பொறுத்தவரையும் சிலபஸ்ல லைட்டா வந்து என்னன்னா சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஜெயிலர் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கிறது போல இருக்கும். ஸோ இந்தியாவை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பத்தியும் கான்ஸ்டிடியூஷன்ஸை பத்தியும் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கணும். அண்ட் தென் மனித உரிமைகளை பத்தி நல்லா தெரிஞ்சு இருக்கணும். ஸோ அந்த சிலபஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரேம் பண்ணி இருப்பாங்க. ஸோ ஜூன் மந்த்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடியே எப்பவுமே படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்ததா ஜூலை மந்த்துக்கான நோட்டிபிகேஷனை பார்ப்போம். ஜூலை மந்த்தை பொறுத்தவரையும் ஹிந்து சம்பந்தப்பட்ட, அதாவது ஹிந்து ரிலிஜன் சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் நிறைய வருது. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இஓ ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1, கிரேட் 3, கிரேட் 4 இது எல்லாமே ஹிந்து ரிலிஜன். ஓகேங்களா? இந்து அறநிலையத்துறையில வேலை வாய்ப்பு வந்து என்னன்னா 3 அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் ஜூலை மந்தே வந்து வரப்போகுது. கிரேட் 1 as well as கிரேட் 3க்கு எனி டிகிரி கேன் அப்ளை. ஓகேங்களா? ஸோ கிரேட் 4 பொறுத்தவரையும் எஸ்எஸ்எல்சி இருந்தாலே நம்ம வந்து என்னன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்து மதத்தை அறநிலையத்துறை நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதுக்காக நீங்கள் வந்து இந்து மதத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சைவம் வைணவம் இந்த ஒரு டாபிக்ஸை பற்றி நல்ல ஒரு போதிய நாலேஜ் வந்து என்னன்னா இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன்லேயே எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட்லயே வந்து என்னன்னா இது எல்லாமே அடங்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நாலேஜை வந்து டெஸ்ட் பண்றதுலேயே இந்த 2 சப்ஜெக்டை வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பொறுத்தவரையும் ஏஜோடைய ஸ்டார்டிங் லிமிட்டே வந்து என்னன்னா 25 இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஹிந்துவா இருக்கணும். ஸோ இது போல நிறைய ரூல்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இருக்கு. ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடியது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3, அதாவது குரூப் 3 எக்ஸாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபயர் சர்வீசஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா நடத்துவாங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி ஆஸ் வெல் அஸ் டிகிரி யார் வேணாலுமே வந்து என்னன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்குமே வந்து என்னன்னா காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்க போகுது. ஸோ இந்த குரூப் 3 எக்ஸாம்ஸ் ஒரு ரேரான எக்ஸாம்ஸ். ஸோ மிஸ் பண்ணாம இப்பத்துல இருந்தே நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ ஜூன் மந்த்துக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே எனி டிகிரி கேன் அப்ளை அந்த ஒரு கேட்டகரியில தான் வந்து என்னன்னா இருக்கும். ஓகேங்களா? அது குரூப் 2வா இருக்கலாம், இல்லை இனிமே வரக்கூடிய குரூப் 4ஆலாம் இருக்கலாம். ஓகேங்களா? குரூப் 4ஆ இருக்கலாம். ஸோ இந்த குரூப் 3ஆ இருக்கலாம், இல்லை இந்து அறநிலையத்துறை அந்த எக்ஸாம்ஸ், அதாவது இஓ எக்ஸாம்ஸா இருக்கலாம். ஸோ எனி டிகிரி கேன் அப்ளை. ஸோ காம்படிஷன்ஸ் வந்து என்னன்னா ஹெவியாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆகஸ்ட் மந்த்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்த் பொறுத்தவரையும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அந்த போஸ்டிங்கான எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் கம்பல்சரி வரும். அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் பிசிக்கல் சைக்காலஜிஸ்ட் இன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்கான போஸ்டிங்க்கும் வந்து என்னன்னா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எம்எஸ்சி இன் சைக்காலஜி வந்து என்னன்னா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா ஆர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா டிப்ளமா இருந்தா அந்த எக்ஸாம்ஸை வந்து என்னன்னா எழுதலாம். ஸோ ஆகஸ்ட் மந்த் பொறுத்தவரையும் இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் கம்பல்சரி வரலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா செப்டம்பர் மந்த்துக்கான நோட்டிபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மந்த்தை பொறுத்தவரையும் ஒரு 3 நோட்டிபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்டா வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜ். ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து என்னன்னா நீங்க மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்கல் எஜுகேஷன்ஸ் கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா பர்சர், அதாவது கல்லூரியில் இருக்கக்கூடிய பொருளாளர் பதவிக்கான ஒரு நோட்டிபிகேஷன்ஸ். இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்க எம்பிஏ ஆர் பிஜி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து என்னன்னா எழுத முடியும். அடுத்ததாக அவளோட எதிர்பார்த்து இருந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸும் இதே செப்டம்பர் மந்த்ல தான் வரப்போகுது. ஸோ குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல இந்த வாட்டி கண்டிப்பா மொழி பாடம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ் செலக்ட் பண்றீங்களா இல்லை இங்கிலீஷ் செலக்ட் பண்றீங்களா அதுக்கேற்ற போல புது புக்கை வந்து என்னன்னா எடுத்து நல்லா படிங்க. ஸோ மொழி பாடத்துடைய மொழி அறிவை வந்து என்னன்னா நல்லா கத்துக்கிட்டு இந்த குரூப் 4 வந்து என்னன்னா எழுதலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, குரூப் 4ல தமிழ் இருக்குமா ஆங்கிலம் இருக்குமான்ற கன்ஃபியூஷன் இருந்தது.
பட் டிஎன்பிஎஸ்சி நல்ல விளக்கத்தை வந்து என்னன்னா கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் லேட் பண்ணாம புது புக்ஸை எடுத்து நல்லா அது ஜெனரல் ஸ்டடீஸா இருக்கலாம், லாங்குவேஜா இருக்கலாம், நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா அக்டோபர் மந்த்துக்கான நோட்டிபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். அக்டோபர் மந்த்தை பொறுத்தவரையும் ஒரு 4 நோட்டிபிகேஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இதுல முதல்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் கம்பைன்ட் லைப்ரரி சர்வீசஸ். ஸோ லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து என்னன்னா எழுத முடியும். ஸோ இது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து என்னன்னா டிகிரி இன் சோசியாலஜி அண்ட் கிரிமினாலஜி படித்தவங்க மட்டும் எழுதக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து என்னன்னா அதுக்கான போஸ்டிங் வந்து என்னன்னா அக்டோபர்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் வந்து என்னன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ் ஒரு 2 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன்ஸ். இதுக்கு எனி டிகிரி கேன் அப்ளை. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நோட்டிபிகேஷன்ஸ்க்கு நீங்க ஆப்ஷனல் பேப்பரா வந்து என்னன்னா 2 பேப்பரை செலக்ட் பண்றது போல இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்ஓ வந்து என்னன்னா நீங்க எழுதுறது போல இருக்கும். ஸோ இது டைரக்டா வந்து என்னன்னா ரேஞ்சர் போஸ்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன்ஸ். அதாவது டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி கண்டக்ட் பண்ணி ஃபாரஸ்டரை வந்து என்னன்னா எடுப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரா மாறணும் அப்படின்னா ஒரு 8 வருஷம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இந்த எக்ஸாம் எழுதி போகும்பொழுது ட்ரைனிங் முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஃபாரஸ்ட் ரேஞ்சரா நம்ம வந்து என்னன்னா மாறலாம். ஓகேங்களா? வனசரகரா வந்து என்னன்னா மாறலாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் ஃபாரஸ்ட்ரியில நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதிகப்படியான முக்கியத்துவத்தை வந்து என்னன்னா தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சோசியல் வெல்ஃபேர் ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷன்ஸ் மீல்ஸ். அதாவது குழந்தைகளுக்கான சத்துணவு அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா ஒரு உயர்ந்த பதவிக்கான நோட்டிபிகேஷன்ஸோ அக்டோபர் மந்த்ல வருது. இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நியூட்ரிஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹோம் சயின்ஸ் இது போல டிகிரி வந்து என்னன்னா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எழுதலாம். அடுத்தது நவம்பர் மந்த்துக்கான நோட்டிபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். நவம்பர் மந்த்தை பொறுத்தவரையும் நம்ம டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாம் வந்து என்னன்னா கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த வகையில நம்ம எல்லாருமே வந்து ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம் வந்து என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இந்த டிஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? பல பேருடைய கனவு வேலை வாய்ப்பா இந்த வேலை வாய்ப்பை வந்து என்னன்னா பாக்குறாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட். இந்த பேசிக் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க மட்டுமே எழுதக்கூடிய அக்கௌண்ட் ஆபீசர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்ஸ். இந்த நோட்டிபிகேஷன்ஸும் நவம்பர் மந்த்ல தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம சைக்காலஜி படிச்சவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த நவம்பர் மந்த்லயுமே சைக்காலஜிஸ்ட் இன் பிரிசன்ஸ் அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஓகேங்களா சைக்காலஜிஸ்ட் இன் பிரிசன் அந்த இடத்துல வந்து என்னன்னா தேவைப்படக்கூடிய ஒரு உளவியல் நிபுணர்களுக்கான எக்ஸாம்ஸுமே வந்து என்னன்னா நவம்பர் மந்த்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா பிஜி டிகிரி இன் சைக்காலஜிஸ்ட் அதை வந்து என்னன்னா நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நிறைய ஏடி எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தோம். அந்த வகையில அடுத்ததாக வரக்கூடிய ஏடி எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா ஏடி இன் டெக்னிக்கல் லெதர் ஆர் மேனேஜர் இன் லெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா சிறு குறு தொழிலுக்கான ஒரு அமைச்சகம். இங்க வந்து என்னன்னா நீங்க வந்து என்னன்னா ஏடியா இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னன்னா நீங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா டிசம்பர் மந்த்துக்கான நோட்டிபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த டிசம்பர் மந்த் பொறுத்தவரையும் நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து என்னன்னா ஒரு நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அண்ட் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த நோட்டிபிகேஷன்ஸை பொறுத்தவரையும் பிஜி இன் லேபர் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபர் லா வந்து என்னன்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா எசென்சியலான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தமா இந்த 2021ல வேலைவாய்ப்பு பலன்கள்னு பார்க்கும்பொழுது ஒரு 50 விதமான நோட்டிபிகேஷன்ஸ் போத் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி ஸோ மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் 50 விதமான நோட்டிபிகேஷன்ஸை நம்ம வந்து என்னன்னா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஓவராலாக பார்க்கும்பொழுது ஒரு டெக்னிக்கல் சைடு எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது என்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து என்னென்னா இருக்குது. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஏஇ எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜேஇயும் எக்ஸாம் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸும் வந்து என்னென்னா வரும். அது மட்டும் இல்லாமல் சில பப்ளிக் செக்டார் யூனிட்ஸும் வந்து என்னென்னா எக்ஸாம்ஸை வந்து என்னென்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி எக்ஸாம்பிளாக பார்க் இஸ்ரோ இவங்க எல்லாமே வந்து என்ன எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் வந்து தாட்கோ எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸும் இந்த வருஷம் வந்து என்னன்னா எழுதுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம்ஸ் தொடர்ந்து வந்து என்னன்னா நீங்கள் எழுதுவீங்க.
ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் யாருக்குமே வந்து என்னன்னா எந்தவித ஒரு பயமுமே இல்லை இன்ஜினியரிங் பொறுத்தவரையும். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் அந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா வெரி வெரி ரேர் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் அதுவும் வந்து என்னன்னா ரொம்ப ரேரான எக்ஸாம்ஸ். ஸோ இது போல எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தருதுன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர்ஸ் படிச்சவங்களுக்கெல்லாம் இந்த இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்கே வந்து என்னன்னா அமோகமான ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா வரப்போகுதுன்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, காமனா வந்து என்னன்னா எனி டிகிரி அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்னு பார்த்தா குரூப் 2 இருக்கு. நீங்க வந்து போன வருஷம் குரூப் 1 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா குரூப் 1 ஜனவரி 3ஆம் தேதி எழுதுவீங்க. தென் குரூப் 4 வந்து என்னன்னா இருக்கு. குரூப் 3 எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்து அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இருக்கு. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம ஜெயிலர் எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா இருக்கு. சோ இது போல எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் தென் லாயர் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்ஸும் வந்து என்னன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமா இந்த 2021ல வந்து என்னன்னா எழுதுவீங்க. சோ எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ். இதுவே இன்கேஸ் லைப்ரரியன் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து எக்ஸாம்ஸ், ஆனுவல் பிளானர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். இது இல்லாம பள்ளி கல்வித்துறை நடத்தக்கூடிய லேப் அசிஸ்டன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா வருஷம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா வரலாம். அண்ட் தென் வன சீருடை பணியாளர்கள்னு சொல்லிட்டு, அதாவது டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்னன்னா இருக்கு. ஓகேங்களா? சோ இது போல எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இந்த 2021ல வந்து நிறையவே இருக்கு. சோ 2020ல நம்ம கொரோனா காலத்துல வந்து என்னன்னா வீட்லயே முடங்கி இருந்தோம். சோ அது போல ஒரு நிலைமை வந்து என்னன்னா இப்ப இல்ல. 2021ல வாய்ப்புகள் வந்து என்னன்னா நம்ம கண் எதிர்க்க தெரியுது. இந்த வாய்ப்புகளை கரெக்டா வந்து என்னன்னா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சியா வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு நிலைப்பு தன்மையோட ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாம ஜாபம் வந்து என்னன்னா கிடைக்கும். சோ நம்ம வந்து இந்த ரேஸ்ல வந்து கண்டிப்பா கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வந்து என்னன்னா செகண்டரி. பார்ட்டிசிபேட் பண்றோம், ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவோம், வின் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விடாமுயற்சியோட உழைச்சா மட்டும்தான் அந்த நம்பிக்கையை அடுத்த சந்ததிக்கு வந்து என்ன பண்ண முடியும், கடத்த முடியும். சோ இந்த பொன்னான இந்த 2021 நோட்டிபிகேஷன்ஸை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு அடையணும் அப்படின்னா கடுமையான முயற்சியோட வந்து என்ன பண்ணணும், போராடியே ஆகணும். அதுக்காக உங்களுடைய முயற்சிக்கு ஒரு ஊன்றுகோலா இந்த ராஜூஸ் கிளாஸஸ் எப்பவுமே வந்து என்ன பண்ணும், துணை நிற்கும். ஓகேங்களா? சோ எப்போ நோட்டிபிகேஷன்ஸ் வந்தாலும் நம்மளுடைய சேனல் மூலமா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ஸ்க்கான கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜியும் வந்து என்ன பண்ணுவோம், தொடர்ந்து வந்து என்னன்னா கொடுக்க போறோம். சோ இந்த எந்த நோட்டிபிகேஷன்ஸும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து என்னன்னா பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை வந்து என்னன்னா கிளிக் பண்ணுங்க. சோ இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான உலகத்தை வந்து கொடுக்கணும்ன்றது எல்லாம் வல்ல இறைவனை வந்து என்னன்னா பிரார்த்திச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.